ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு விடிஞ்சா பேக்லாஷில் என்ன நடக்கும், என்னென்ன மேட்ச்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, லாஸ்ட் மினிட் ரூமர் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். காய்ஸ், ஒரு முக்கியமான செய்தி, அதாவது நம்ம ஸ்மாக்டவுன் இருக்குல்ல, இன்றைக்கி நான் வந்து ரிவ்யூ இந்த சேனலில் போடலை. பிகாஸ் யூஎஸ்ஏ நெட்வொர்க் காப்பரேட் போட்டு விட்டுறானுங்க. அதனால் நான் வந்து பல முயற்சி பண்ணேன், அப்லோட் பண்ண வீடியோலாம் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ரெஸ்லிங் கிங் ஓஜியில் போட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கனாலே வரும். அந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான ஸ்மாக்டவுன் ரிவ்யூ அந்த சேனலில் தான் போட்டிருக்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி பேக்லாஷில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேக்லாஷ் பேப்பரி பார்த்தீங்கன்னா சரியாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம், அப்படி இல்லாட்டா சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா வாட்ச் ரெஸ்லிங் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேட்சை பற்றி பார்க்கலாம். முதல் மேட்சாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாப்பனி ரெஸ்லர் வெர்சஸ் ஜாப்பனி ரெஸ்லர்ஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச் ஆஸ்காக்கும் யோஸ்காய்க்கும் நடக்குது. இந்த ஸ்மாக்டவுனில் இந்த மேட்சை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எவர் ஃபார் த ESPN ஃப்ரீ. ESPNல இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி முதல் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதனால் இதை ஃப்ரீயாக பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் ஒரு விஷயம் இருக்குங்க. இது வரைக்கும் WWE வரலாற்றில் ஒரு பிரீமியம் பேப்பரியூ, அதாவது ரெசல்மேனியா, சம்மர்ஸ்லம்மர் ஒரு பேப்பரியூவில் 2 ஜாப்பனீஸ் ரெஸ்லர்ஸ்க்கு இடையிலான ஒரு மேட்ச் இதுவரை WWE நடந்ததே இல்லையா. அப்படி நடத்ததும் இல்லை. ஒரு நிலைவு ஃபார் லாஸ்ட் மேட்டன் அப்படி தான் நடத்திருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த மேட்சில் கேரி ஜெயின் வருவாங்க அப்படிங்கிற சில அப்டேட் கிடச்சிருக்குது. பட் நான் கேரி ஜெயின் WWE இருக்க பிடிக்கல, எனக்கு ஜப்பான் தான் போகணும்னு ஆசைப்பட்டு தான் அவங்க WWE கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணாலும் வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. WWE கேரி ஜெயினை ரிலீஸ் பண்ணல, கேரி ஜெயினே தன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதில் கேரி ஜெயின் வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். சரி, ஆஸ்காக்கும் யோஸ்காய்க்கும் ஒரு மேட்ச் நடந்தால் இதில் யார் அதிகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக இந்த மேட்ச்சில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இயோஸ்காய்க்கு தான் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இயோஸ்காய் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு ஸ்டோர் லைன் போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பெரிய ரெஸ்லருங்க. ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்போட 2 இயர் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் தான் அவங்களுக்கு மேட்ச் கொடுக்கல. அதே மாதிரி ஆஸ்காவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க WWEல எல்லாமே சாய்ச்சாச்சு. அவங்களுடைய கெரியர் அவ்வளோதான். இதுக்கப்புறம் WWEல வச்சு ஒப்பேற்ற தான் முடியும். ஆனால் இயோஸ்காய் அப்படி இல்லை. இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல இன்ட்ராக்ட் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ரெஸ்லர். மேபி சொல்ல முடியாது, ரியா ரெப்ளே கூடலாம் ஃபியூச்சரில் மேட்ச் வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிச்சுவேஷனில் இருக்கிற இயோஸ்காயை கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் WWE வெற்றி பெற வைக்கணும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் இயோஸ்காய் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த மேட்ச் ஒரு டாக் டீம் மேட்சாக WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாக் டீம் மேட்ச் யாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரியுங்கன்னா, டேனோசன் அண்ட் $mark வெர்சஸ் மிஸ் அண்ட் கிட் வில்சன். சரி, இதை ஓரமாக வைப்போம். இந்த வாரம் நடந்த மட்டும் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா, டேனோசனோடைய மிஸ்ட்ரி பாட்டுறதுக்காக அவர் லேபுக்கு போயிட்டு, கேத் லேப் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து இந்த பவர் பேக் கேட்ஸை உருவாக்குறதுக்காக மெடிசன்லாம் போட்டு உருவாக்குவாங்கள்ல, அதை மாதிரி கண்டது கரியத்தெல்லாம் போட்டு ஒரு கேரக்டரை உருவாக்குற மாதிரி காட்டியிருக்காரு. கடைசியில் அது ஃபெயிலியர் ஆன மாதிரியும் காட்டியிருக்கிறாங்க. சரி, இந்த மேட்சோடைய ஸ்டோரி இதை தவிர்த்து யாரெல்லாம் டேனோசனுடைய டாக் டீம் பார்ட்னராக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மேட்சுக்கான ஸ்டோரியில் WWE பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவுமே கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் டேனோசனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, இதில் யார் டேனோசனுடைய டாக் டீம் பார்ட்னராக வர வாய்ப்பு இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேரோட பேரை சொல்கிறேன். இதில் யாராவது ஒருத்தர் வந்து டாக் டீம் பார்ட்னராக இருக்க வாய்ப்பு இருக்குது. 3 பேரும் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதலாக நான் சொல்கிறது CM பாங்கும் டேனோசனும் சிகாகோவை சேர்ந்தவங்க, ஒரே ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா CM பாங்கை கொண்டு வர வைக்கலாம். அண்ட் CM பாங் ஆளை எல்லாமே சாதிச்சு முடிச்சிட்டாரு. மேபி இதுக்கப்புறமா ஒரு ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் சமீபத்தில் வந்ததுனால நான் CM பாங் டேனோசனுடைய டாக் டீம் பார்ட்னராக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறேன். இதை தவிர்த்து ராய்ஸ்கி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டில் தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. பட் ஆனால் இது ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு சோலோ சிகா கூட தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. பட் ஆனால் இதில் அவர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மூணாவது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மிஸ்கிட்டையும் சரி, அதே மாதிரி கில்கில் ட்வின்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனில் இருக்கிற ஜெல்லி ரோலுக்கு ரெசல்மேனியாலே பார்த்தீங்கன்னா மேட்ச் வைக்கலாம்னு நினச்சாங்க. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடத்தணும்னு நினச்சாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெல்லி ரோல் அண்ட் டேனோசன் டாக் டீமாக இணைந்து மிஸ் அண்ட் கிட் வில்சனுக்கு இடையில் ஒரு மேட்ச் விளையாடணும் அப்படின்னு. அதை நடத்தலை. மேபி WWE பார்த்தீங்கன்னா இதை வந்து பேக்லாஷ் பேப்பரில் நடத்தலாம். ஸோ அதனால் டேனோசனுடைய டாக் டீம் பார்ட்னராக அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி ரோல் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படினாலும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீமை தான் வின் பண்ண வைப்பாங்க. அதாவது டேனோசன் அவருடைய பார்ட்னர் தான் வெற்றி பெற வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
சரி, மூணாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த ஜான்சினா. ஜான்சனா பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பருக்கு வர போகிறாரு. அதை எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜான்சனா வில் த ஹிஸ்ட்ரி மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட், வரலாறே திரும்பி பார்க்க போகுது தான் அமைச்சரே. ஸோ அப்படி ஒரு முக்கியமான செய்தி நம்ம ஜான்சனா சொல்ல போகிறாரு. ஜான்சனா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு வர்றதே ஒரு அதிசயமான செயல். அதுலேயும் ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மேபி இது ரசல்மனியா 2028 எங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ ஜான்சனா ஏதாவது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் ஜான்சனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டேம்பாவில் அந்த நடக்கிற அரினாவில் போயிட்டு நான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்ல போகிறேன், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை யாராலும் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப பெருசாக இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டு. சரி, ஒரு செக்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். மூணாவது ஒரு மேட்ச் பிரான் பிரேக்கர் வெர்சஸ் செத் ரோலன்ஸ். இந்த மேட்ச்சை WWE சமயம் நடத்தலாம் நினச்சாங்க. பட் ஆனால் ஸ்டோரி லைனுக்கான காலக்கெடு அவங்களுக்கு ஒழுங்காக அமையலை. அதனால் இப்போ பேக்லாஷை நடத்துகிறாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது செத் ரோலன்ஸ் தான் எப்படியும் ஒப்பை தரலாம். ஏன்னா அவர் ஹெவி வெயிட் சாம்பியன், WWE எல்லாமே சாதிச்சிட்டாரு. ஸோ அவர் இந்த மேட்ச்சில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்கு அந்த மவுஸ் குறைய போகிறது கிடையாது. பட் ஆனால் பிரான் பிரேக்கர் அப்படி இல்லை, கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றே ஆகணும் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. WWE பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கும் செத் ரோலன்ஸுக்குமான ஸ்டோரியை இதோட முடிக்க போகிறது இல்லை. அகைன் ஒரு மேட்ச் நடத்துவாங்க. மேபி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு மேட்ச்சில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஆனால் பேக்லாஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இதில் பிரான் பிரேக்கர் தான் வெற்றி பெறுவார் அப்படி மாதிரி தோணுது. பிகாஸ் பிரான் பிரேக்கர் ஃபியூச்சரில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத்தப்படுறாரு. ஃபியூச்சர் WWE அப்படிங்கிற பேரே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் இருக்குது. ஃபியூச்சர் WWE சொல்லிட்டு கடைசியில் செத் ரோலன்ஸை பீட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? மேபி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீடோட ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூடவே லோகன் பால் இருக்கிறாரு, ஆஸ்டின் தேரி இருக்கிறாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பிரான் பிரேக்கர் ரொம்பவே சுலபமாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெறலாம். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச்சில் அதிகபட்சமாக பிரான் பிரேக்கர் செத் ரோலன்ஸை வில் பி கிளியர், அதாவது ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நான்காவது மேட்சை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் சாமி ஜெயினுக்கும். ஆக்சுவலி WWE இந்த ஸ்டோரி நல்லா தான் கொண்டு போகிறாங்க. சாமி ஜெயினுடைய ஹீல்டனுக்கான முதல் ஹிண்டிங் மேட்ச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் ஹீல்டனுக்கான ஒரு மிகப்பெரிய ஹில்டிங்கை கொடுத்துட்டாரு. ஸோ இதில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கான ஸ்டோரி லைன் ஃப்ரெஷ்ஷாக எக்கச்சக்கம் இருக்குது. அதை பேப்பரில் கொடுக்காம ரசல்மனியாவில் பார்த்த மேட்சை இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா ரெடி மேட்சாக கொடுக்குறாங்க. யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கு WWE பார்த்தீங்கன்னா பேப்பரில் மேட்ச் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். அதை ஸ்மாக்டவுன்லேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கருத்தாக இருக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் WWE பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஆளாக காட்டணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈட் மூவ்மெண்ட் ஃபெயிலியர் ஆனாலும் ட்ரிக் வில்லியம்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சக்ஸஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ட்ரிக் வில்லியம்ஸை WWE தோற்கடிக்க மாட்டாங்க. இந்த மேட்ச்சில் WWE பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பேபி ஃபேஸ் ரசலராக ட்ரிக் வில்லியம்ஸை காட்ட போகிறாங்க. அதாவது ட்ரிக் வில்லியம்ஸ் தான் WWE வந்து காட்ட போகிறாரு, இனிமேல் ட்ரிக் வில்லியம்ஸ் தான் எல்லாமே அப்படிங்கிறத WWE பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் காட்ட போகிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ட்ரிக் வில்லியம்ஸ் தான் வெற்றி பெறுவதற்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ட்ரிக் வில்லியம்ஸ் வெற்றி பெறுவார். ஆக்சுவலி இடையில நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு கார்பரேட் வர காரணமே இந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் தாங்க. அதாவது இவங்க இமேஜை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வந்து போட்டு தான் ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதை ஜிஞ்சர் பிரெட் மேன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலத்தில் அவர் வந்து WWE இருந்தார், இத்தனை வருஷம் இருந்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல. அப்படி போட்டதுனால எனக்கு கார்பரேட் போட்டுட்டாங்க. உண்மையிலேயே கஷ்டமாயிடுது கைஸ். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன். ஸ்மாக்டவுன் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு போச்சு. அதுக்கு காரணம் இந்த செக்மெண்ட். பட் ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க கார்பரேட் போட்டதுனால என்னால் ரஸ்லிங் கிங்கில் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஸ்மாக்டவுன் ரிவ்யூ நம்ம ரஸ்லிங் கிங் ஓஜியில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி, ஐந்தாவதாக அதாவது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது WWE வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டு. இந்த மேட்ச் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. மேபி இந்த மேட்ச்சில் ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம், ஊசோஸோட இன்வால்வ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். சரி, இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி இப்போ ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத என்னால் இப்போ சொல்ல முடியாது. பிகாஸ் சனிக்கிழமை நம்ம கண்டிப்பாக இதோடைய ஃபைனல் ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். அப்போ சில செய்திகள் வரும். அப்போ இதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ரோமன் தரப்புலேருந்து பார்க்கும்போது WWEலேருந்து இப்போ கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஜேக்கப் ஃபாட்டு பெருசாக காட்டுறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸையே பார்த்தீங்கன்னா வீழ்த்துற அளவுக்கு ஒரு பவரான ஒரு ஃபினிஷரை கையில் வச்சிருக்காரு. இப்படிங்கிற பட்சத்தில் WWE பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் WWE இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக நம்மளை காட்டுற ஒரு ஏமாத்து வேலை. அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஸ்டேட்டை வின் பண்ணதுக்கப்புறமா முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜேக்கப் ஃபாட்டுவை WWE இறக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் WWEக்கும் ரோமனுக்கும் இருக்கும் அந்த இஷ்யூ தான் பல பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஓஹோ, இந்த இஷ்யூ வச்சு மேபி WWE பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை சாம்பியன் ஆக்கிடுவாங்களான்னு. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை ஃபேன்ஸ் மத்தியில் நல்லா பெரிய ரசாக தான் காட்டணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த ரோமனாவே ஜேக்கப் ஃபாட்டுவை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஜேக்கப் ஃபாட்டு இந்த மேட்ச்சில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் கடைசியாக இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில்
ஒரு விஷயத்தை ஜேக்கப் ஹார்ட் சொல்லியிருப்பார். அதாவது தான் தோக்குறேன் அப்படின்னா அது ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ்னால தான் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வழக்கம் போல் ஹெல்ப் பண்ணதுக்காக வந்துடுவானுங்கள்ல, அதை பற்றி சொல்லியிருப்பார். ஒருவேளை இந்த முறையும் ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் உதவி பண்ணி ரோமன் ரெயின்ஸை வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா குடும்பத்தையே நான் கொளுத்திடுவேன், அதாவது பிளட் லைனுடைய ட்ரீயவே நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்னமோ இதில் கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது ஜேக்கப் ஹார்ட்வா இல்லாட்டா ஜேக்கப் ஹார்ட்டோடைய குடும்பமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.